இன்றைக்கி நம்ம கேசவனந்த பாரதி கேஸ் 1973 பற்றி பார்க்க போகிறோம். கேசவனந்த பாரதி கேஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிற எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கேரளாவில் வந்து கேசவனந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா எட்நீர் மட் இந்து மடாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேரளாவில் இருக்குது. அதோட சீஃப் தலைவராக இருந்தவர் தான் இந்த கேசவனந்த பாரதி. இவர் என்ன பண்ணுறாங்க, கேரளா கவர்மெண்ட் அப்படின்னா லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட், அதாவது நில சீர்திருத்த சட்டப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எட்நீர் மட் இந்து மடாலயம் இருக்குல்ல, அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. உடனே கேசவனந்த பாரதி என்ன பண்ணிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் போய் வழக்கு தொடர்றாரு. வழக்கு தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிக்கிற மாதிரி பாதிக்குது, அதனால் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேஸ் கொடுக்குறாரு. அப்போ யாரை வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி ரொம்ப பவர்ஃபுல்லான லேடி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் வந்து பவரில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 368 இங்கே இருக்கலாம். ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அரசியலமைப்பு, அதை வந்து திருத்தம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது, எல்லா விதமான பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்லிமெண்ட், அந்த கோர்ட் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா, அதை வந்து பாதிக்காத அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து திருத்தம் பண்ணணும், அதை வந்து பாதிக்கிற மாதிரி திருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இதுதான் வந்து கேசவனந்த பாரதியில் வந்து ஒரு தீர்ப்பாக இருக்குது. இதில் இருக்கிற கேஸ்லையே அதிகமான ஜட்ஜஸ் ஒர்க் பண்ண கேஸ் எது அப்படின்னா இந்த கேசவனந்த பாரதி தான். எத்தனை ஜட்ஜஸ் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 13 ஜட்ஜஸ் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 13 ஜட்ஜஸ். இதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்கலாம். 13 ஜட்ஜஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து கேசவனந்த. இதில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க, பார்லிமெண்ட் வந்து திருத்தம் பண்ணலாம் அரசியலமைப்பு, ஆனால் வந்து அதுக்குன்னு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பேசிக் கொள்கை இருக்குது, அதை வந்து பாதிக்காத அளவுக்கு தான் வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிசல்ட்டாக சொல்லிட்டாங்க.